அன்பே சிவம் மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் மகான் தத்துவராயர் அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்படி என்னுடைய சார்படி அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஒருத்தர் போலவே இன்னொருத்தர் இருக்கணும்னு இன்றைக்கி நிறையா ஆசை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அவர் மாதிரி நான் இருக்கணும், அந்த பொண்ணு மாதிரி நான் இருக்கணும், அவர் மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அவங்க மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியும் இருக்குது உலகத்தில். ஒருத்தர் மாதிரியே ஒருத்தர் இது வரைக்கும் இருந்ததாக சரித்திரம் இல்லை, இருக்கவும் முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்வியல் முறையே வித்தியாசமாக ஒன்றுக்கு கொஞ்சமாவது வேறுபாடு இருக்கும். அப்போ அவங்க மாதிரி நம்ம இருக்க முடியாது, ஒருத்தர் மாதிரியே நம்ம இருக்க முடியாது. அப்படி நம்ம ஒருத்தர் மாதிரி இருக்கணும்னா ஒருத்தருக்கு அமைஞ்ச அனைத்து அந்த இதுகளும் நமக்கு அமையணுமானா அமையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, முன்னாடி இப்போது எம்ஜிஆரை பார்த்துருப்பீங்க. இப்போ அவர் எம்ஜிஆர் அப்படி நானும் எம்ஜிஆர் ஆகணும்னா முடியுமா? அவருடைய முக அழகு, அவருடைய உடல் கட்டு, அவருடைய குரல், அவருடைய உடலினுடைய அந்த உடல் மொழின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அவருடைய வாழ்வியல் தரம், இப்படி எல்லாமே ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் அந்த முக கவர்ச்சி. மெயினாக அவருக்கு எது இருந்தது? முக கவர்ச்சி. அப்போ இந்த முக கவர்ச்சி அவர் மாதிரி இப்போ யாராச்சும் ஒருத்தராவது பார்க்க முடியுமா நம்ம அப்படின்னா ஒருத்தர் இல்லை. அந்த சாயலில் இருக்கலாமே தவிர அவராக இருக்க முடியாது. அப்போ அவர் மாதிரியே நான் இருக்கணும், அவர் மாதிரியே நான் செய்யணும்னு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தன்னையே ஏமாற்றிக்கிறது. நமக்கு என்ன இறைவன் வாய்ப்பை கொடுத்துருக்குறானோ நம்ம கர்ம பலனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பெறப்படுத்தே வர்றோம். அப்போ அவருடைய கர்ம பலனுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு உடல் அமைஞ்சது, குரல் அமைஞ்சது, அவருடைய வாழ்க்கை முறை அமைஞ்சது அப்படிங்கிறத பார்க்கணும். அதையும் விட்டுட்டு அவர் செஞ்சார், அவர் இப்படி இருந்தார், நானும் அப்படியே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வரைக்கும் அது மாதிரி யாரும் இருந்ததில்லை. அது மாதிரி செஞ்சதே வெகு பேர் ஏமாந்து போகிறாங்க. அவர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி செஞ்சு தான் வெகு பேர் அவர் மாதிரியே இருக்கணும், அவர் மாதிரியே ட்ரெஸ் போடணும், அவர் மாதிரி என்ன வாழணும், அவர் மாதிரியே எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அடுத்தவங்களை பார்த்து தான் இது எல்லாத்துக்குமே பொருந்தும். அது பொருளாக பார்த்தாலும் பார்க்கலாம், ஒரு மனுஷனை பார்த்து அந்த மனுஷன் மாதிரியே நானும் இருக்கணும். இப்போ இதுக்கெல்லாம் எதுன்னா அடுத்தவங்களை பார்க்குற அந்த மனநிலை எப்போ மனிதனுக்கு மாறுதோ அப்போ தான் இவன் துன்பத்திலிருந்து இதே ஒரு துன்பத்துக்கு அடிப்படை. நமக்கு வரக்கூடிய துன்பத்துக்கு இது இன்னொருத்தரை போல் நம்ம வாழணும், இன்னொருத்தர் போலவே நம்ம இருக்கணும், அவர் செஞ்ச செய்கையில் நம்மளும் செய்யணும், அவர் வாழ்ந்த மாதிரி நம்மளும் வாழணும், அவர் பேசின மாதிரி நம்மளும் பேசணும் அப்படின்னு நினச்சா அவருடைய வினைப்பயனுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு பிறப்பு அமைஞ்சது, வாழ்க்கை அமைஞ்சது, வாழ்ந்தார். அதோடு விட்டுருணும். உனக்கு என்ன கிடைச்சிருக்குதோ அதை வச்சு நீ பயணம் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கணும். என்ன ஒன்று அப்படின்னா, அவர் எந்தெந்த நல்ல விஷயங்களெல்லாம் அவங்க நமக்கு இந்த உலகத்துக்கு செஞ்சாங்களோ அதை நாம் ஆராயலாம். அதை விட இன்னும் சிறப்பாக நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்து அப்படி அதில் பயணம் பண்ணலாமே தவிர அது தப்பு இல்லை. ஆனால் அவங்க மாதிரியே இருக்கணும், அவங்க மாதிரியே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது முட்டாள்தனமான வேலை. அதனால இந்த உலகத்துக்கு செய்யக்கூடிய அவங்க செஞ்ச நல்ல காரியங்களை விட இன்னும் நம்ம சிறப்பாக செய்யணும், நல்ல காரியங்களை செய்யணும்னு நினச்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு நல்லாவே அமையும். அவங்க செஞ்ச நல்ல காரியங்களை கையில் எடுக்கணுமே தவிர அவங்ககிட்ட இருக்கிற அனைத்தையும் நம்ம
அதே மாதிரி இருக்கணும்னு நினச்சா அதில் எத்தனை மறைமுகமான செயல்கள்லாம் அதில் இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. அப்போ அப்படி செய்யும்போது அந்த மறைமுகமாக அவங்க செஞ்ச அந்த காரியங்க தான் உங்களுக்கு முதல்ல வந்து முட்டுக்கட்டையாக நிற்குமே தவிர, அவங்க செஞ்ச நல்ல காரியம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அந்த நல்ல காரியத்தை நீங்கள் வந்து இன்னும் நல்ல காரியமாக செய்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்காம போகும். அப்போ நீங்கள் அவங்ககிட்ட இருக்கிற அந்த நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வந்து விட்டுட்டு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இப்போ என்ன கிடச்சிருக்குதோ அதுலேயே சிறப்பான இடத்த நீங்கள் அடைய முடியும். அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் நினச்சி இன்னொருத்தர் போல் நம்ம இருக்கக்கூடாது, அவங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்து வாழணுங்கிற ஒரு முடிவு பண்ணி வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த நாளும் நல்ல நாள் தான். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்.